இந்த வீட்டு கிச்சனில் கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே பிளாக் கலரில் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. எல் ஷேப்பில் இருக்குது. ஸோ இந்த கார்னர் ஸ்டாண்ட் வந்து எந்த பக்கம் வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு டவுட் இருந்தது. ஒரு வழியாக இதே ஷேப்பில் நான் வச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஆரம்பிச்சிட்டேன். இந்த செல்ஃபில் வந்து இந்த செல்ஃப் லைனர் வந்து அந்த வீட்டில் இருக்கிற செல்ஃபுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணியிருந்தேன். பட் இந்த வீட்டு செல்ஃப் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. இந்த செல்ஃப் லைனர் வந்து வாட்டர் ப்ரூஃப் தான். அதுக்கப்புறம் கிளாஸ் எல்லாமே அப்படியே நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டேன். இந்த ஆயில் பாட்டில் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாட் வாட்டரில் விம் லிக்விட் கல்லுப்பு போட்டு இதில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அது நல்லா கொஞ்சம் வெதுவெதுன்னு இருக்கும்போதே நல்லா சோப்பு போட்டு தேய்ச்சி கழுவிட்டோம் அப்படின்னா சூப்பராக ஆயில் பாட்டில் வந்து க்ளீன் ஆயிரும். கொஞ்சம் கூட பிசுபிசுப்பே இருக்காது. ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்சுக்கு வந்து கொஞ்சமாக வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வீட்டில் எந்த வெஜ்ஜுமே கிடையாது. ஸோ கொஞ்சமாக தேவையானதை மட்டும் வாங்கிட்டு வந்து இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து குக் பண்ணிக்கிட்டேன். லஞ்சுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா அரிசி பருப்பு சாதம் வெஜிடபிள்ஸ் சேர்த்து குறைவாக பண்ணிக்கிட்டோன்னா கிட்டத்தட்ட அப்படியே சாம்பார் சாதம் மாதிரி இருக்கும். வீட்டில் திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி அரேஞ்ச் பண்ணுற வேலை இருந்ததுனால லஞ்ச் வந்து இந்த மாதிரி 1 pot ரைஸ் மாதிரி பண்ணிவிட்டு அப்பளம் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம்.